ஒரு நாள் நீங்க விவசாயம் இருந்தா தான் விவசாயிகளோட கஷ்டம் என்னன்றது வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து என்ன நினைக்கலாம், கூட்டான் வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னு இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. காசு கொடுத்து நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க சார், நான் அது இல்லைன்னு சொல்ல கிடையாது. நீங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலே அவங்க ஒரு ஒரு ரொட்டேஷன்ல வந்து அதுலயே மாட்டிக்கிறாங்க. திரும்ப 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 ஒரு பேட்ச் லாஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த பேட்ச் போடுறாங்க, அதுல வந்தா கொடுத்துடலானே மறுபடியும் அது லாஸ் ஆயிடுது. அதுக்கு அடுத்த பேட்ச் போடுறாங்க, அதுல வந்தா கொடுத்துடலானே அது லாஸ் ஆயிடுது. அப்ப அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே லோட் ஆயிடுது. அப்ப என்ன அவங்க கூலிக்கு போய் வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப நீங்க என்ன கூட ஜாபுக்கு போறீங்க, ஜாபுக்கு போனாதான் சம்பளம் கேரண்டி. மாசம் 50,000 சம்பளம் அப்படின்னா அந்த சம்பளம் உங்களுக்கு கேரண்டி 50,000 வந்துருது. ஆனா இவங்க 50,000 சம்பளம்ன்றதெல்லாம் கிடையாது, வந்தாதான் உண்டு, போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். சுச்சுவேஷன்ல அழிஞ்சு போயிடுச்சுன்னா அது லாஸ். அப்ப அந்த 1,00,000 ரூபான்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி அந்த கடனை வந்து அவங்களால கொடுக்க முடியாம போயிடுது, அப்படியே திருப்பி செலுத்த முடியாம போயிடுது. அந்த மாதிரி நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விவசாயம் தான் பண்றாங்க, திருப்பி இன்னொரு 1,00,000 கடன் வாங்கி